இப்போ புலி படத்துக்கு இந்த மாதிரியான ஒரு சிக்கல் வந்தது இல்லையா? அப்போ விஜய் அவர்களுடைய அந்த திரைத்துறையில அவர் வாங்குற வருமானம் அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்ததா இருக்கு? இல்ல நாட் ஒன்லி விஜய்ன்னு நம்ம இத வந்து சுருக்க முடியாது. பொதுவாவே ஆனா வந்து இப்போ அவர் அரசியல்ல ஆமா, இருக்கிறதுனால அந்த கேள்வி வருது. ஆமா. பொதுவாவே பார்த்தீங்கன்னா, அரசியல் பிரபலங்கள், தொழிலதிபர்கள் எல்லாம் வந்து வந்து ச வரிய சரியா செலுத்துகிறார்களா? அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. உங்களுக்கு பிரச்சனைன்னு ஒரு வருதுன்னா, அதுல நீங்க கண்ணும் கருத்துமா இருந்து, இத வந்து நீங்க கண்டிப்பா இத வந்து கிளீனா கட்டணுன்றது, இது அவரோட பிரியாரிட்டி. இப்ப வந்து மோஸ்ட் பிரியாரிட்டியா வந்து பார்க்கணும். அதுக்கு ஒரு வேள அவரு பிரியாரிட்டி குடுக்கலையான்னு தான் நமக்கு வந்து தோணுது. இல்ல ஒருவேளை கேட்கிறேன். இப்போ ஒருவேளை அவர் வரி அப்படின்னு ஒரு விஷயத்த கட்டினார் அப்படின்னா, அது ஒரு மிகப்பெரிய அளவுக்கான அரசியல்ல செட்பேக் ஏற்படும்னு பொழுது, அப்ப அவங்க மேல்முறையீடு போறது தானே அவங்களுக்கான ஒரே ஆப்ஷனா இருக்கும் இந்த இடத்துல. இல்ல மேல்முறையீடு போட்டா இன்னும் வந்து உங்களுக்கு வந்து இந்த இருக்கிற பேரும் வந்து அவ பேரு தான் இன்னும் அதிகமாகும். அவர் வந்து ஃபைன ஏத்து கட்டி தான் ஆகணும். இப்ப நான் என்ன இப்ப சொல்றேன்னா கரெக்ட்டா எலக்ஷன் வேற வருது இந்த இல்ல சார். சமயத்துல நான் என்ன சொல்றேன். சொல்றேன்னா, திரு விஜய் அவர்கள வந்து நீங்க அப்படியே புறந்தள்ளுங்க. அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சரா இருந்திருக்காரு. அவங்களோட சொத்துக்கள் வந்து தீபான்னு ஒருத்தவங்களுக்கு வந்து பகிர்ந்து குடுத்துருக்காங்க. வாரிசின் அடிப்படையில பகிர்ந்து குடுத்துருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, அதே மாரி வந்து டாக்ஸ் கட்டாம இருக்காங்க. இன்னைக்கு வந்து அதே கோர்ட்ல வந்து அவங்க கேஸ் வரும்போது என்ன சொல்றாங்கன்னா, டாக்ஸ கட்டுறீங்களா? இல்லன்னா அந்த சொத்துக்கள ஏலம் விட்டு அதிலிருந்து வர வருமானத்த நாங்க வந்து கட்டட்டுமான்னு கேட்குறாங்க. இது எல்லாருக்கும் வந்து பொருந்தும். விஜய் அவர்கள் மட்டும் இங்க வந்து ஸ்பெஷல் கேரக்டரோ, ஸ்பெஷலா வந்து யாருமே பார்க்கல. சட்டத்தின் முன்னாடி எல்லாரும் சமம் தான். ஸோ அரசியல் தலைவரா இருக்கும்போது அவர் வந்து இது இவ்வளவு தூரம் அவாய்ட் பண்ணியிருக்கணும் தான் என்னோட கருத்து.